அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையும் ஒரு காரியமாகத்தான் செய்வான். அதுபோல் இதையும் நம்மளுக்காக கடமையாக்கியிருக்கிறான். இன்னொன்று, நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட துணிஞ்சாங்க. அதுபோல் நம்ம குர்பானி கொடுக்குறப்ப, யா அல்லாஹ், நான் உனக்காக இந்த ஆடை அறுத்து உனக்காக குர்பானி கொடுக்குறேன். என்னுடைய குர்பானியை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்பானி கொடுக்கணும். இப்போ நம்ம வெளியூரில் இருக்கிறோம். நம்ம ஊரில் குர்பானி கொடுக்க சொல்கிறோம். அங்கே அந்த ஆடை அறுக்கிறவங்க இன்னார் அவங்களுடைய பேரை சொல்லி, இவர் எல்லாம் உனக்காக இந்த குர்பானி கொடுக்குறாரு. இந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆடை அறுத்து குர்பானி கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு நல் பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் ஹஜ் பெருநாள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.